நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருந்துச்சு. லவ் தான் காமிக்கிறாங்க, நல்லா இருந்துச்சு. லவ் தான் சொல்றாங்க. அர்ஷத் கான் தான் படம். சூப்பரா இருக்கு. எமோஷனல் ஃபீல் குட் மூவி. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொமான்ஸ் தான். இப்போ ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தா 5ல வந்து 4 கொடுக்கலாம். சத்தியமா போர் இல்லை, நல்லா இருக்கு. அந்த காம்ப்ரமைஸ் லவ் அது நல்லா இருக்கு. ஒரு புது கான்செப்ட், எமோஷனல் ரொம்ப இருக்கு. கிஷன் தாஸ் ஆக்சுவலி அதை நான் முதல் நீ முடிவும் நீ அதுக்கப்புறமா நல்ல மூவி. 1 டைம் வாட்சிங் இல்லை, திருப்பி பார்க்கலாம், 2 டைமும் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. படத்தில் லவ் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. நல்லா லைக் ப்ராப்பர் ரைட்டிங் எல்லாமே இருந்துச்சு. சாங்ஸ் எதுவுமே தனியாக இல்லை, லைக் ஃப்ளோவிலே வந்துச்சு. ஸோ அதனால் தனியாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரிலாம் இல்லாமல் இருந்துச்சு. ட்ரூ லவ் அதை வந்து நம்ம தேடி போகக்கூடாது, விடிவி சொல்கிற மாதிரி தான் அதுவாக வந்து நடக்கணும் அப்படிங்கிறது தான். அதுதான் நல்லா இருந்துச்சு. சிம்புவோட வாய்ஸ் அதான் 2 hours some 10 minutes தான், டக்குன்னு போயிடுச்சு. எதுவும் லேக்லாம் அடிக்கல. அர்ஷத் கான் நல்லா பண்ணியிருக்காரு. விடிவி கணேஷும் இருக்காரு. ஸோ அப்புறம் சந்தான பாரதியும் இருக்காரு. ஸோ அதான் ஒன்லைனர்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு 3rd படம் 2nd படம் நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. சிதுகுமார் நல்லா பண்ணியிருக்காரு. அது வழக்கமான லவ் ஸ்டோரி தான். ட்ரூ லவ் வந்து நம்ம தேடி போகக்கூடாது, அதுவாக நடக்கணும் அப்படின்வாங்க. ஆனால் வேற மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஓரளவு நல்லா டைம் பாஸ், நல்லா ஒரு பெருசாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது. அஸ்வத் அவர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் ரொம்ப தனித்துவமாக இருக்குது மன்ன படத்தில். அஸ்வத் கான் அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. காமெடி வந்து பிச்சு வதிருக்காரு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியாக எல்லாருமே பார்க்கலாம் படம். அவர் நல்லா பண்ணியிருக்காப்புல. அந்த முதலும் நீ எப்படி அதே மாதிரி தான் ஒரு லவ் பேஸ்டான படம், அந்த கேரக்டர் அப்படியே கொண்டு வந்திருக்காப்புல. படம் நல்லா இருக்கு. எல்லாரும் கேரக்டரும் அவங்க வந்து நல்லா அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லாமே கனெக்ட் ஆகுது. பட் பார்க்கலாம், ஃபேமிலியாக போயும் பார்க்கலாம். சாங்கு நல்லா இருக்கு. அதில் வர எல்லா சாங்கும் நல்லா இருக்கும். சூப்பராக எடுத்துருக்காங்க. மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. கதை சொன்னா அவங்க போய் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் தேட்டர் போய் பாருங்க படத்தை. அவரு தான் அங்கே அல்டிமேட்டு. செகண்ட் ஹாஃபோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவர் தான் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. படம் அவர் பண்ண காமெடியும் நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும், பார்க்கலாம். அவர் அவங்கள ஒன்று சேர்ப்பாங்க இது பேரா. பட் நல்லா இருக்கும், பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா என்ஜாய் பண்ணலாம் படத்தில். நல்லா இருந்தது. ஹோல்சம் மூவி. காஸ்ட் ஸ்டோரி எல்லாமே நல்லா இருந்தது. மோஸ்ட்லி அபவுட் லவ் அண்ட் ஓப்பன் மைண்டட்னஸ். ஐ திங்க் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. லவ்லி பர்ஃபார்மன்ஸ். நல்லா இருந்தது. டைமிங்லாம் நல்லா இருந்தது. இல்லை நல்லா இருந்தது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட், பியூட்டிஃபுல். ஆமாம், நல்லா கனெக்ட் ஆச்சு. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. ஆக்சுவலி 90s லவ் ஸ்டோரியாக தான் வரும். காமெடி இந்த படத்தில் உண்மையிலே படம் நீங்கள் 1 டைம் வாட்சபிள் ஃபேமிலியோட பார்க்கலாம்னா அதுக்கு காமெடி தான் மெயின் காரணம். காமெடி ஒரு சில இடத்துல நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லா விடிவி கணேஷ் எல்லாம் காட்டும் போதுலாம் சரி வழக்கம் போல் கிரிஞ்சான ஏதோ காமெடியை கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி இல்லாமல் இந்த படத்தில் வந்து காமெடியோட லென்த்து நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஹீரோவை விட அவரை தான் அதிகமாக எல்லாரும் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப உண்மையாக சொல்லணும்னா டிராகனில் வந்து ஓவர் காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, இதில் வந்து அந்த லென்த்து வந்து கம்மி பண்ணியிருக்காரு. அது ரொம்ப பிடிச்சிச்சு. ஒருவேளை டேரக்டர் வேலை வாங்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு காமெடி இருக்கணுமோ அந்த இடத்துல காமெடி இருந்தது. எந்த இடத்துல சீரியஸாக பேசணுமோ அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் நல்லா மாற்றி கொடுத்துருந்தாரு. சூப்பராக இருந்தது படம். ஒரு 1 டைம் வாட்சபிள் நினைக்கிறேன், ஃபேமிலியோட பார்க்கலாம். லாஸ்ட்டாக அந்த லவ் ஃபீலில் வர ஒரு இருக்கும்ல. ஆக்சுவலி வந்து நம்ம வந்து லவ் தேடி அவன் போவான். அப்போல்லாம் அந்த ஃபீல்வே வராது நம்மளுக்கு. அவன் லவ் ஃபெயிலியர்னு சொல்லி சொன்னால் கூட நம்மளுக்கு அந்த ஃபீலே வராது. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள அந்த கனெக்டிவிட்டியே காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து பிரிதல்னு ஒரு விஷயம் வரும்ல, அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதில் அவங்க அம்மா ஒரு சுச்சுவேஷனில் ஒரு டைலாக் பேசுவாங்க, அது சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆரம்பத்தில் படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட கதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹீரோ வந்து அவனை லவ்வில் ஃபால் பண்ணிடுவார். எல்லா லவ்வுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது, எல்லாமே வந்து ஃபெயிலியராக போயிடும். இந்த ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு மேட்ரிமோனி சைட்டில் வந்து ஜாயின் பண்ணுவார். அந்த இடத்துல வந்து ஹீரோயினை சந்திக்கிறாரு. அவங்க என்னன்னா லவ் மேலே நம்பிக்கையே இல்லாதவங்க. இவங்க 2 பேருக்கு இடையில என்ன ஒரு டிராவல் நடக்குது தான் படத்தோட ஸ்டோரி. விடிவி கணேஷோட வச்சு ஒரு காமெடி சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. இது வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. சொல்ல வந்த கதை வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல அருமையான ஒரு கதை தான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து அத்தனை ஒரு பொண்ணுங்களை லவ் பண்ணுவான். ஸோ இவனுக்கு என்ன பிரச்சனைங்கிறத வந்து கிளைமேக்ஸில் வந்து நல்லா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோயின் வந்து ஒரே ஒரு தப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால லவ் பக்கமே போகக்கூடாதுன்னு இருப்பா. ஸோ அவளை பற்றின ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. விடிவி கணேஷோட கேரக்டருக்கு ஒரு எண்டு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு எண்டு. அர்ஷத் கானோட காமெடி ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. அவர் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் ரோலுக்கு நல்லா வந்து அவர் ஃபேஸ் வந்து செட் ஆயிடுச்சு. ஒரு யூத் அந்த ஒரு ஃப்ரெண்ட் ரோலுக்கு ரொம்ப அருமையாக சூட் ஆகிறாரு. ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அவர் கிட்டத்தட்ட ஒரு ப்ரெஷர் மாதிரி இருந்தாலுமே ஒரு நல்லா வந்து இந்த படத்தை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே படத்தை வந்து தூக்கிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயினும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு திமிரு, அந்த ஒரு லவ் எல்லாம் ஒரு இதை கேரி பண்ணி அவங்க கொண்டு போகிறாங்க. அது நல்லாவே வந்து அந்த திமிரை கேரி பண்ணுறது வந்து அவ்வளோ லேஸில் எல்லாரும் ஃபேஸில் வந்து ஒட்டாது. இவங்க ஃபேஸுக்கு வந்து அது எல்லாமே நல்லா செட் ஆச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 40 நிமிஷம் அந்த படத்தில் வந்து நல்லா எமோஷனலாக அந்த லவ் போர்ஷன் எல்லாமே நல்லா கனெக்ட் ஆகுதுங்க. டெக்னிக்கலாக நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்குது, சாங்ஸ் எல்லாமே வந்து படத்தோட பார்க்கும்போது நல்லா கரெக்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி டெக்னிக்கலாக உங்களுக்கு டிஐ, எடிட்டிங்கு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தாங்க, எந்த மோசம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது.